அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வடபழனி ஆண்டவனே வல்வினைகி போக்கிடுவீர் ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மை அகற்றிய கந்தா யமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்துள் அறிவாக நின்று அருள்வாய் முருகா என்று வழிபடுங்கள். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கான இந்த வார ராசி பலன்கள். இந்த வாரம் 17/1/2025 முதல் 23/1/2025 வரையிலான இந்த வார ராசி பலன்கள் உங்களுக்கான எளிமையான பரிகாரங்களோடு வழங்கப்படும். மேஷ ராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்க போகிறது, எதையெல்லாம் நீங்கள் திட்டமிடலாம், எதை செய்தால் சரி எதை செய்யக்கூடாது என்கிற முன்னெச்சரிக்கையான ஒரு நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், வரக்கூடிய வார பலன்கள் உங்களுக்கு முன்கூட்டியே கொடுப்பதால் நீங்கள் மிகச் சரியாக திட்டமிடுவதற்கு இந்த வார ராசி பலன்கள் உங்களுக்கு மிக மிக பயனாக இருக்கும், பிரயோஜனப்படும். உத்தியோகத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சரி, வீடு மனை வண்டி வாகனம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளை பற்றிய எல்லா விஷயங்களையும் உறவுகளை பற்றியும் நீங்கள் இந்த வார ராசி பலன்களில் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதக்காரர்களுக்கும், பரணி நட்சத்திரம் 4 பாதக்காரர்களுக்கும், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் உட்பட்டவர்களுக்கு இவை பொருந்தக்கூடியது. இந்த வாரம் கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி நீங்கள் பலன்களை அறிந்து கொள்ளலாம். ராசிக்கு 2ஆம் வீடான வாக்குஸ்தான தனஸ்தானம் குடும்ப பாவகத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேத்து பகவான், பாக்யஸ்தானத்தில் புதன் பகவான், தொழில் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான், லாபத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், விரயத்தில் அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவான் என கிரக நிலைகள் அமைகிறது. 18/1/2025 அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த வாரத்திற்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரம் மிக புத்தி கூர்மையாக எல்லா விதமான விஷயங்களையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி என்பது போலத்தான் இந்த வாரம் அமைய போகிறது. ஆக எதற்கும் நீங்கள் கவலைப்படுவதோ அஞ்சுவதோ கூடாது. மனக்கவலைகளை துரத்தி விடுங்கள். வசதி வாய்ப்புகள் பிறக்கும், மதிப்பு மரியாதையோடு இருப்பீர்கள். ஒரு சில நேரம் உங்களை அறியாமலேயே வீட்டில் இருப்பவர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவோ சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம். உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இந்த வாரம் இருக்கும். அதிலும் ஏதாவது ஒரு இடங்களுக்கு சென்று வருவது கட்டாயத்தின் பேரில் பிறருடைய அழுத்தத்தின் காரணமாக செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அது எப்படி என்பதை நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தினுடைய தொடர்பாக தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர்களுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படலாம். வியாபாரத்தின் தொடர்பாக சில செலவுகளும் இருக்கும். ஏதாவது ஒரு பணத்தை முதலீடு செய்தால் தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அந்த முதலீடு சார்ந்த விஷயங்கள் வீண் விரயமாக்காமல் முக்கியமான விஷயமாக பார்த்து செய்யுங்கள். வீண் அலைச்சல்கள் வந்து போகும். பிறருடைய குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஆளாக நேரிடும். உங்களை பற்றி குறைகள் கூறுவார்கள், அல்லது நீங்கள் செய்யாத விஷயத்தை செய்தீர்கள் என்பார்கள். மற்றவர்களுடைய பேச்சுக்கும் ஏச்சுக்கும் அடிபணியாமல் இருங்கள். எந்த விதமான தவறான விஷயங்களுக்கும் நீங்கள் ஆட்படாமல் இருப்பது நல்லது. யார் ஒருவர் உங்களை குறை கூறினாலும் அது உங்களுக்கு பிடிக்காது. இருந்தால் வேலை தொடர்பாக சூழ்நிலைகள் காரணமாக உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி குறை சொல்ல நேரிடலாம். அலுவலக வேலையாக இருக்கட்டும், தலைமை அதிகாரிகளோ அல்லது உங்களோட வேலை செய்யக்கூடிய மற்ற உத்தியோகஸ்தர்களிடத்தில் இந்த பிரச்சனைகள் வரலாம். எதற்கும் நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள். பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். பேசுவது நல்லது. காதலர்களுக்கு இந்த வாரம் மதிமமான பலன்கள் தான் இருக்கும். பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் வேண்டாம். வருங்கால துணைவரிடத்தில் உங்களுக்கு சில சங்கடமான சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். மன கஷ்டங்கள் மன கிளேசங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள்.
இந்த வாரம் நீங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுகிற சூழல் கூட ஏற்படலாம். நெருப்பு மற்றும் கூர்மையான பொருட்கள் கையாளும் பொழுது மிக கவனமாக இருப்பது நல்லது. பெண்கள் புத்தி கூர்மையாக செயல்பட்டு வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கக்கூடும். வெளியிடங்களில் செல்பவர்கள் வீண் அலைச்சல்களை தவிர்த்து விடுங்கள். மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு பழகும் பொழுது கவனம் தேவை. கூடுதலான நேரம் ஒதுக்கிதான் பாடங்களை படிக்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். எதை செய்தாலும் மிக கவனமாகவே இருங்கள். அதிலும் குறிப்பாக இந்த வாரம் நட்சத்திர பலன்கள் என்று பார்க்கும் பொழுது அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உடல் ஆரோக்கியம் இருக்கும். வீண் பிரச்சனைகள், மனக்கவலைகள் நீங்கும். தெய்வீக காரியங்களில் நாட்டம் இருக்கும். உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் கூடுதலான பலன் உண்டு. இதுநாள் வரையில் தடைப்பட்டு வந்த பண உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வரவேண்டி இருந்தும் வராமல் இருக்கக்கூடிய ஆர்டர்கள், அதாவது பணி வாய்ப்புகள் வந்து சேரும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய வேலை பளு சற்று குறைக்கும். இதுநாள் வரையில் குடும்பத்தில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் குறைந்து வரும். புதியதொரு வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சிலர் பழைய வீட்டை புதுப்பிக்கவும் வாய்ப்புகள் உண்டு. அதாவது மராமத்து பணிகள், பெயிண்ட் அடிப்பது, சில ஆல்ட்ரேஷன் ஒர்க் தொடர்பான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். ஃபால் சீலிங் சரி செய்வது, புதிய பொருட்களை அலங்கரிப்பது, இப்படிப்பட்ட ஒரு வேலைகள் நடக்கும். அதிலும் கார்த்திகை 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வெளியே செல்பவர்களுக்கு வண்டி வாகன பயணங்களின் மூலம் ஆதாயம் இருக்கும். குழந்தைகள் மிக அழகாக, சந்தோஷமாக, உங்களுடைய அரவணைப்பு மற்றும் பராமரிப்பு காரணமாக நலம் நிறைந்த பிள்ளைகளாகவே இருப்பார்கள். உங்களுடைய அன்புக்கு ஏங்கக்கூடியவர்களாகவும் இருப்பதால் எப்பொழுதும் அவர்களுடனே நேரத்தை செலவழிக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்வீர்கள். குடும்ப நபர்களோடு வெளியிடங்களுக்கு, ஹோட்டல் மற்றும் மால் தொடர்பான கேளிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு சென்று வருவீர்கள். அல்லது விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மன கஷ்டங்கள், கிளேசங்கள் அகலம். எதையும் தைரியமாக முன்னெடுத்து செய்வீர்கள். தேவையான உதவிகள் இந்த வாரம் கிடைக்கும். முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வழிபட சகல பிரச்சனைகள் தீரும். மன கவலைகள் அகலம். வாழ்க்கையில் ஒரு படி உயர்வுக்கு வருவீர்கள். இந்த வாரம் ஏற்றம் நிறைந்த வாரமாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த வார பலன்களை அறியலாம். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை முன்கூட்டியே நீங்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு திட்டமிடல் என்பது மிக ஈஸியாக இருக்கும். எந்தெந்த வேலைகளை எந்தெந்த நாட்களில் செய்யலாம் என்பதை முன்கூட்டியே மிக அழகாக திட்டமிட்டு செய்யும் பொழுது வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். அதற்குண்டான பதிவுதான் இவை. ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதக்காரர்கள், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள், மிருகசிரிஷம் 2 பாதங்கள். இவர்களுக்கு இந்த வாரத்திற்கான ராசி பலன். முதலில் கிரக நிலைகள் இந்த வாரம் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கிரக நிலைகளுக்கு உண்டான பலன் உங்களுக்கு இப்படிதான் கிடைக்கும் என்பது சொல்ல முடியும். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள், ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, பஞ்சமஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், லாபஸ்தானமான மீனத்தில் ராகு பகவான் என கிரக நிலைகள் சஞ்சாரம். இந்த வாரம் கிரக மாற்றங்கள் ஒன்றே ஒன்று நிகழப் போகிறது. அவை செவ்வாய் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதுநாள் வரையில் கடகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான மிதுன ராசிக்கு வருகிறார். இதுதான் இந்த வாரத்திற்கான ஒரு கிரக மாற்றங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் பலன்கள் எப்படி இருக்கும்? எந்த வாரம் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் செய்யும் பொழுது அவை லாபகரமாகத்தான் இருக்கும்.
சாதாரணமாக செய்வீர்கள், அது மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்துவிடும். எளிமையான வேலைகள் தான் என்று இருப்பீர்கள், அதில் அவ்வளவு லாபம் வரும். எதிர்பாராத வகையில் பண வரவு மேலோங்கும். உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். எதையெல்லாம் செய்ய நினைத்தீர்களோ அந்த வேலைகளை இந்த வாரம் நிச்சயமாக எந்த விதமான இழுபறிகளும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நிச்சயம் நல்ல முடிவுக்கு வரும். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்க வேண்டும் என்கிற ஆசைகள், உங்கள் துணைவருடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதிலும் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு, காரணம் செவ்வாய் பகவான் உங்களுடைய விரயத்தின் அதிபதியாகவோ 12க்கும் 7க்கும் உண்டானவர் செவ்வாய் பகவான் இந்த 18ஆம் தேதியிலிருந்து 2ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆவதால் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள், கமிஷன் ஏஜென்ட்களாக பணிபுரிபவர்கள், அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு தொழில் லாபங்கள் உண்டாக்கும். வியாபாரத்தினுடைய அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறி கொண்டே போவீர்கள். வளர்ச்சிக்குண்டான புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய அமைப்பு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள் வந்து சேரும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் பலன் இல்லாமல் நீங்கள் வேலையில் இறங்க மாட்டீர்கள். காரியவாதி நீங்கள். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு விருந்து நிகழ்ச்சிக்கு சென்று வருவீர்கள். வழக்கு சாதகமான போக்கிலேயே இருக்கும். பெண்களுக்கு வேலை பார்ப்பவர்களுக்கு, வீட்டில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பண வரவு உண்டு. எதையும் லாபகரமாக நடத்த முடியும் என்கிற நம்பிக்கை உங்களிடம் இருக்கும். பொதுவாக பேசியே காரியத்தை சாதித்து விடுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே. அதிலும் மாணவர்கள் எனும் பொழுது மற்றவர்களோடு, நண்பர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிந்ததை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள். அமைதி என்பது அவ்வளவு சீக்கிரம் வராது. மன நிறைவோடு இருக்கக்கூடும். கூடுதலான மதிப்பெண்கள் பெறுவதற்கான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி அடையும். இந்த வாரம் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அதிலும் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரத்தினுடைய பலன்களாக பார்க்கலாம். இந்த வாரம் வரவேண்டிய பணம் நிச்சயம் உங்களிடத்தில் வந்து சேரும். ஏதாவது ஒரு ரூபமாக நண்பர்களாலோ, உறவுகளாலோ, உங்கள் துணைவராலோ ஏதாவது ஒரு தேவைகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும். சாமர்த்தியமான பேச்சுக்கள் வெளிப்படும். இதனாலேயே வேலைகளை விறுவிறுப்பாக முடித்துக் கொள்வீர்கள். அலைச்சல்கள் இருக்கும். அடிக்கடி கனவுகள் வரக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன்கள் வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூலாக்கும். அதிலும் ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் வருவது அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். அம்பிகை தான் பிறையை சூடியிருப்பார்கள். ஆக அம்மன் வழிபாடு மிக நல்லது. அதிலும் வளர்பிறை சந்திர வழிபாடு மிக மிக பெரிய ஒரு நன்மையை தரும். குறித்த நேரத்தில் கொடுத்த வேலைகளை முடித்து கொடுப்பீர்கள். மன நிறைவு இருக்கும். குடும்பத்தில் இதுநாள் வரையில் நீடித்த மனக்குழப்பங்கள் அகலும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசிக் கொள்வீர்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆதரவு நிறைந்த நாளாகும். மனக்குழப்பங்கள் முற்றிலுமாக தீரும் பொழுது உங்களுக்கு எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். இந்த வாரம் பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது நவகிரகத்தில் சுக்கிர பகவானுக்கு தீபங்கள் ஏற்றி பூஜை செய்து வர பண வரத்து நிச்சயம் அதிகரிக்கும். அதே போல தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் விசேஷமானது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம், எல்லா விதமான நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசு அரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியன் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி தனிப்பாம் 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது? அதிலும் மிருகசிரேஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள், புனர்பூசம் 3 பாதங்களில் உள்ளவர்களுக்கான பலன்கள், இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். மிதுன ராசி என்பர்களே, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை,
சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், களத்திரஸ்தானத்தில் புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை என கிரக நிலைகள் இந்த வாரம் இருக்கிறது. அதிலும் 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்று செவ்வாய் பகவான் ராசிக்கு மாறுகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு வருகிறார். கடகத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு இடம் பெயர்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் அமையும்? இந்த வாரம் எதையுமே ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் இந்த வாரம் நீங்கள் முடிவெடுக்க கூடும். தொட்ட காரியங்களில் வெற்றிகள் முடிந்தாலும் சற்று காலதாமதமாக இருக்கும். எதிர்பார்த்தபடி பணம் கிடைக்கும், பணப்புழக்கம் ஏற்படும். எதிர்பார்த்ததை விட அதிகமாக கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும். புதிய நட்பு வட்டாரங்கள் உருவாகும், புதிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக சுறுசுறுப்பாக நடக்கும். விறுவிறுப்பு உண்டு. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கடந்த வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதே போல தொழில் விற்பனை மற்றும் வியாபாரத்தில் உற்பத்தி சார்ந்த விஷயங்கள், சேல்ஸ் சம்பந்தமான விற்பனைகள் மிக அழகாக நடக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இந்த வாரம் அமைய போகிறது. தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என சில முன்னேற்பாடுகளை மேற்கொள்வீர்கள். உங்களுடைய திட்டங்கள் மிக சரியாகவே இருக்கும். பயணங்கள் சாதகமான பலனை ஏற்படுத்தும். உத்தியோகஸ்தர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். வேலை பற்றிய கவலைகள் இருக்கும். இருந்தாலும் அவை சில நாட்களிலேயே தீர்ந்துவிடும். நிர்வாகத்துறையில் இருப்பவர்களுக்கு சக நபர்கள் மற்றும் ஊழியர்கள், தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் இந்த வாரத்தில் சின்ன சின்ன போக்குக்காக, சின்ன சின்ன விஷயங்களுக்காக, பிரயோஜனமற்ற விஷயங்களுக்காக கூட வாக்குவாதங்கள் நடக்கலாம். வாழ்க்கை துணைவரிடத்திலும் உங்களுடைய பிள்ளைகளிடத்திலும் குழந்தைகளிடத்திலும் அனுசரித்து செல்வதே நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்திற்காக இந்த வாரம் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகும். எவ்வளவு பணம் வந்தாலும் அவை இஎம்ஐ தொடர்பான விஷயங்களுக்கோ அல்லது கடனுக்கு செலுத்துவதற்காகவோ, வண்டி வாகனங்களுக்காகவோ, வீட்டை பராமரிக்கக்கூடிய செலவுகள், குழந்தைகளுடைய வளர்ப்புக்காக சில பணத்தை நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். பெண்களுக்கு பார்க்கும்பொழுது எடுத்த காரியத்தை செய்ய முடிக்காம சில நேரங்களில் தாறுமாறாக சில தடங்கல்கள் வரும். அதே போல தடுமாற்றங்கள் இருக்கும். முடிக்க முடியாதபடிக்கு காலதாமதங்கள் ஏற்படலாம். இப்பேற்பட்ட சில பிரச்சனைகள் நீங்க வீட்டில் நீங்கள் சிங்கிங் பவுலை பயன்படுத்துவது நல்லது. இந்த சிங்கிங் பவுல் மியூசிக்கை கேட்கும் போது மனம் சார்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் தீர வழிவகை உண்டு. மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்றும். கல்வியில் கூடுதலான கவனம் செலுத்தக்கூடும். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீண் விரயங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. பண கஷ்டம் இருக்கும். இருந்தாலும் கடன் வாங்கியாக செய்துவிடலாம் என்கிற எண்ணங்கள் சில நேரம் வரலாம். அது உங்களை தவறான நிலைக்கு கொண்டு போய்விடும். ஆகவே செலவழிக்கக்கூடிய விஷயங்களில் சிக்கனத்தோடு இருக்க பாருங்கள். கடந்த காலங்களில் இழுபறியாக இருந்த வேலைகள் கூட இந்த வாரம் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் உபாதைகள் அனைத்தும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீர்கள். தந்தை மூலமாக செலவுகள் வரலாம். ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளி இடங்களுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் வரும். புதிய தொழில் தொடங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான சூழல்கள் வரும். வேலையில் இருப்பவர்களுக்கு உத்தியோக ரீதியாக அலுவலக வேலைகள், சில பிரச்சனைகள் தீரும், அலைச்சல்கள் குறையும். சீக்கிரமாக வேலைகளை முடித்து வீட்டிற்கு வருவதற்கான வழி கிடைக்கும். எதை செய்தாலும் தாமதங்கள், இடர்பாடுகள் இருக்கிறது என்பது பற்றிய மனக்கவலைகள் இருக்கும். முறையாக இறை வழிபாடு செய்வது, உண்மையாக நடந்து கொள்வது, நேர்மையாக இருப்பது, எல்லோரிடத்திலும் அனுசரித்து விட்டுக் கொடுத்து செல்வதே நல்லது. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீட்டில் சில பிரச்சனைகள் தலை தூக்கும். பிறகு அதுவே தானாக சரியாகிவிடும். எந்த விதமான பிரச்சனைகளையும் சீண்டாமல் விட்டு விடுங்கள். அது எப்படி அதிகரித்தது அதுவே தானாக இல்லாமல் காணாமல் போய்விடும். கணவன் மனைவி இருவருக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். பிள்ளைகளால் செலவுகள் இருக்கும். உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது மிதுனராசி அன்பர்களே, வீட்டில் தினந்தோறும் காலை மாலை 2 நேரத்திலும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமத்தை பாராயணம் செய்து
ஸ்ரீ வெங்கடாச்சலபதியை வெங்கடேஸ்வர சுவாமியை வணங்க பிரச்சனைகள் தீரும், பண கஷ்டங்கள் அகலும். இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வினை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த வார ராசி பலன்கள். அதிலும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்களில் உள்ளவர்களுக்கான பலன்கள். கிரக நிலைகள் என்று பார்க்கும் பொழுது ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேத்து பகவான், ருணரோக சதுருஸ்தானத்தில் புதன் பகவான், கலத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், லாபஸ்தானத்தில் குரு பகவான் என கிரக நிலைகள் அமைந்திருக்கிறது. இந்த வாரத்திற்கான கிரக மாற்றங்கள் 18/1/2025 சனிக்கிழமை அன்று செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதுநாள் வரையில் உங்கள் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த செவ்வாய் பகவான் 12வது வீடான விரய பாவகத்திற்கு செல்கிறார். பலன்கள் என்று பார்க்கும்பொழுது இந்த வாரம் வேலை தொடர்பான விஷயங்களில், தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில நபர்களோடு ஆலோசித்து ஒரு சில முடிவுகள் எடுக்கக்கூடும். எல்லோராலும் செய்ய முடியாத வேலைகளை கூட நீங்கள் ஒருவரால் சாதித்து காட்டுவீர்கள். புத்தி கூர்மை இருக்கும். நல்ல ஞானம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக வேலைகளை முடிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். பணவரத்து திருப்தியை தரும் தொழில் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு பேச்சு வன்மையால் எளிதாக தங்களது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீர்கள். பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். அதிலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்பு கிடைக்கக்கூடும். எதிலும் திட்டமிட்டு செயல்படுத்தும் பொழுது தலைமை அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். வீட்டில் இருப்பவர்களால் கூடுதலான வருமானம் கிடைக்கும். உங்கள் துணைவர் மூலமாக நல்ல வருமானம் பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. முக்கியஸ்தர்களுடைய அறிமுகம் ஏற்படும். இதுவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் பலனை தரும். தம்பதியர்கள் கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான நிலை ஏற்படும். பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டிய நிலை உண்டாகும். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதையும் புத்தி சாதுரியத்தோடு பயன்படுத்தி சமாளிப்பீர்கள். மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் ஆர்வங்கள் இருக்கும். ஆசிரியர்களுடைய ஆதரவோடு படிக்கக்கூடும். தேர்வுகளில் முக்கிய பங்கு வகிப்பீர்கள். தேர்வுகளில் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பல வெற்றியை மட்டுமே பெற்றுத்தார். இந்த வாரம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வினை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த வாரம் சிம்மராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது மகன் நட்சத்திரம் 4 பாதத்தில் உள்ளவர்கள், பூரம் நட்சத்திரம் 4 பாதங்களில் உள்ளவர்கள், உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் உள்ளவர்களுக்கான பலன்கள். சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் கிரக நிலைகளை நீங்கள் அறியலாம். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேத்து பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான், கலத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலை, அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் என கிரக நிலைகள் அமைகிறது. இந்த வாரம் கிரக மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது 18/1/2025 சனிக்கிழமை அன்று செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான மிதுனத்திற்கு செல்கிறார். பலன்கள். இந்த வாரம் மனதில் தெளிவு பிறக்கும். சிம்மராசி அன்பர்களே, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய நல்ல செய்திகள் மிக சீக்கிரமாக வரும். கடித போக்குவரத்தில் இருந்த தடைகள் தாமதங்கள் அகலும். அனுகூலமான பலன்கள் வரும். பயணம் லாபகரமாக இருக்கும். புது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். சாதகம் நிறைந்த நாள். தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். கடித போக்குவரத்து மூலம் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் பெறுவீர்கள்.
சாமர்த்தியமாக வாடிக்கையாளர்களோடு பேசி அவர்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்காலம் பற்றிய திட்டங்களை வகுப்பார்கள். பணவரத்து இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் தன்மையாக பேசி பழகுவது நல்லது. தந்தையோடு இருந்த வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் சில நேரம் உங்களுக்கு மன சங்கடத்தையும் தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணும். தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் பேசி சில காரியங்களை சாதகமாக முடிக்கக்கூடும். குழந்தைகளோடு நிதானமாக பேசி அவர்களுக்கு எதையும் புரிய வைப்பது நல்லது. அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள். பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். பயணங்களின் மூலம் சாதகமான பலன் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பு பற்றிய பயம், கவலைகள் நீங்கும். தேர்வுக்குண்டான சில முக்கிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தெளிவான மனதோடு பாடங்களை படிப்பதால் வெற்றி வாய்ப்புகள் மிக அதிகம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுங்கள். இந்த வாரம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு இணக்கமாக போக்கு இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள், மன வருத்தங்கள், கஷ்டங்கள், கிளேசங்கள் அகலும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் குறித்து கவலை உண்டாகும். வீண் செலவுகள் குறையும். பயணங்கள் போக வேண்டிய சூழல் ஏற்படும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. தை வெள்ளிக்கிழமை தினங்களிலோ தை செவ்வாய்க்கிழமை நாட்களிலோ ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடலாம். இந்த வாரம் திறமையாக உங்களுடைய வேலைகள் நடக்கும். எடுத்த காரியம் சாதகமாகும். நல்ல முடிவுகளை முன்னெடுத்து செல்வீர்கள். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றத்திற்கு இருந்த முட்டுக்கடைகள் விலகும். சக மாணவர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் திட்டமிட்டு செயல்படுத்துங்கள். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். வரவேண்டிய நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வந்து சேரும். தந்தையின் மூலம் நன்மைகள் ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். மனதிலிருந்த மனக்கவலைகள் நீங்கும். பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வணங்க மனதில் தைரியம் பிறக்கும். காரிய வெற்றி அனுகூலம் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வணங்க மனதில் தைரியம் பிறக்கும். காரிய வெற்றி உண்டாக்கும். இந்த வாரம் சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். தை ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே இந்த வாரத்தில் உங்களுக்கு அற்புதமான அதிசயங்கள் நிகழக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுவதால் மனதில் தைரியம் பிறக்கும். காரிய வெற்றி உண்டாகும். வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வழி சனிப்பாம் 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. கன்னிராசி உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள். அஸ்தம் நட்சத்திரம் 4 பாதங்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். இந்த வாரத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடி பலன்கள் அமையும். ராசியிலேயே கேத்து பகவானும், சுகஸ்தானத்தில் புதன் பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், களத்திரத்தில் ராகு பகவான், ராசினுடைய பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. அதே போல லாபத்தில் கடகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் இருக்கிறது. கிரக மாற்றம் என்று பார்க்கும் பொழுது இந்த வாரம் 18ஆம் தேதி சனிக்கிழமை 18/1/2025 இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதாவது 11லிருந்து 10ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சியாகிறார். இந்த ஒரு கிரக நிலைகள் வைத்து உங்களுக்கான பலன்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த வாரம் மிகவும் புத்தியாக செயல்படுவீர்கள். உங்களுடைய புத்தியினுடைய நிலைப்பாடுதான் சிறப்பாக இருக்கும். அதை கொண்டு காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பீர்கள். செயல் திறமை அதிகரிக்கும். பயணங்களின் போது உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. மனதில் திடம் என்பது வேண்டும். சந்திர பகவானை வழிபடுவது இந்த வாரம் சாலச் சிறந்தது. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் இருக்கும். புதிய ஆர்டர்கள் வருவதில் கால தாமதங்கள் உண்டாகலாம். இருந்தாலும் பணவரத்து திருப்தியை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தலைமை அதிகாரிகளுடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பது நல்லது. சிலருக்கு புதிய வேலைக்கு நடப்பது நன்மையை தரும். சிலர் புதிய வேலைக்கு செல்ல முயற்சி செய்வீர்கள். அது கிடைப்பது கூட சற்று கால தாமதமாகலாம். கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலைகள் இருக்கும்.
உங்கள் துணைவருடைய ஆதரவு பல விதங்களிலும் உங்களுக்கு உதவிகரமாக அமையும். உறவினர்களுடைய வருகை இருக்கும். அவர்களுடைய நிதானமாக பேச்சுவார்த்தைகள் நல்லது. யாரிடத்திலும் படபடப்போ அவசரமோ கூடாது. அறிவு திறன் சார்ந்த விஷயங்களை கவனிப்பது நல்லது. எப்பொழுதும் நன்மைகளை மட்டுமே எண்ணி செய்யுங்கள். உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி என்பது போல அமையும். பெண்களது செயல்களுக்கு மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் சொல்லியபடி செயல்படுவது படிப்பில் நல்ல உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கும். வெற்றி கௌரவத்தை உண்டு பண்ணும். நல்ல பேரும் புகழுமாக இருப்பீர்கள். மனோதைரியம் கூடும். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள். இந்த வாரம் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலம் நன்மை பிறக்கும். வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியும் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிக எளிதாக வேலைகளை செய்யும்படியான சூழ்நிலைகள் அமையும். அஸ்தம் நட்சத்திரம். இந்த வாரம் தற்காலிக பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறலாம். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே இருந்த மனக்குழப்பங்கள் தீரும். எதிலும் தெளிவான சிந்தனைகள் அமையும். குழந்தைகள் பற்றிய கவலைகள் இருக்கும். அவர்களுடைய நலனுக்காக பாடுபடுவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் உறவுகள் மூலம் நன்மைகள் உண்டாகும். மனக்குழப்பங்கள் நீங்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக நன்றாக சிந்தித்து சில முடிவுகள் எடுக்கக்கூடிய மன அமைப்பு உங்களிடம் உண்டு. காரிய தடைகள் விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். காரிய அனுகூலம் உண்டாகும். பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானுக்கு உண்டான தெய்வம் ஸ்ரீ நரசிம்மரை வணங்க மனதில் தைரியம் உண்டாகும். எதிர்ப்புகள் அகலும். எதிலும் வெற்றி உண்டாகும். வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் கிட்டும். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருதியோர் மிருதியும் நமாமியகம் என்று வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களை இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. துலாம் ராசி அன்பர்களை இந்த வாரம் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது? அதிலும் துலாம் ராசி சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், விசாக நட்சத்திரம் 3 பாதங்களில் உள்ளவர்களுக்கான பலன்கள். கிரக நிலைகள் என்று பார்க்கும் பொழுது தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், உங்களுக்கு வக்ர நிலையில் அயன சயன போகஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரக நிலைகள் உள்ளது. கிரக மாற்றம் என்று பார்க்கும் பொழுது 18/1/2025 அன்று செவ்வாய் பகவான் பாகியஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை முழுமையாக விளக்கமாக நீங்கள் அறியலாம். இந்த வாரத்திற்குண்டான சில முன் ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்து வைத்துக் கொள்ளலாம். ஆக இந்த வாரம் நண்பர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் சாதகமான பலனை தான் கொடுக்கும். அதிலும் மிகச்சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய டிராவல்ஸ், அதாவது வெளியூர் பயணங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல நன்மையாகவே இருக்கும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். செலவு செய்வது பற்றிய யோசனை தேவை என்றால் மட்டுமே செய்ய வேண்டும், இல்லை என்றால் தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் பங்குதாரர்களோடு ஆலோசனைகள் செய்து வியாபாரத்தை மேற்கொள்வது கூடுதலான லாபம் கிடைக்க வழி செய்யும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை செய்து முக்கிய முடிவுகள் எடுப்பது நன்மையை தருவதாக அமையும். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது அமைதியை தரும். தம்பதியர்கள் இருவருமே சேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவுகள் காரணமாக குடும்ப விஷயங்கள் சாதகமாக நடக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும் துலாம் ராசி அன்பர்களே. பெண்களுக்கு மற்றவர்கள் உதவியோடு செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை ஏற்படுத்தும். சிக்கனத்தை இந்த வாரம் கடைபிடிப்பது நல்லது. தேவையற்ற ஆடம்பரமான விஷயங்களுக்கு செலவு செய்யாதீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது உங்களுடைய ராசிக்கு மிகவே நல்லது. அதிலும் சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் இருப்பவர்களுக்கான நட்சத்திர பலன்கள். இந்த வாரம் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும். எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும். உங்களது செயல்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும். சுவாதி நட்சத்திரம் இந்த வாரம் 4 பாதங்களில் உள்ளவர்களுக்கும் தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்க கவனமாக செய்ய வேண்டும். மதிமமான பலன்கள் தான் இருக்கும். பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் வேண்டாம்.
பணவரத்து இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான சில கூடுதலான செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சற்று பணிசுமை இல்லாமல் காணப்படுவீர்கள். குறைந்து இருக்கும். வேலை திறமைக்கு பாராட்டுகள் வந்து சேரும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய்கள் விலகும். அவர்களது நலனில் அக்கறை காட்டக்கூடும். தம்பதியர்கள் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனமாக இருங்கள். பிள்ளைகளிடத்தில் அனுசரணையான போக்கு என்பது தேவை. எதையும் எடுத்து சொல்வது நல்லது. அவர்களுடைய பிடிவாத போக்கை கண்டு பயம் வேண்டாம். அவை நாளுக்கு ஆக ஆக சரியாகிவிடும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இந்த வாரம் துலாம் ராசி அன்பர்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது ஸ்ரீ வைஷ்ணவி தேவியை வழிபட்டு வர நோய்கள் நீங்கி உடல் நலம் பெறுவீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஓம் ஸ்ரீ வைஷ்ணவி தாயே போற்றி போற்றி என்று அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன்கள் வரக்கூடும். இந்த வாரம் மேன்மை நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த வாரமாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த வார பலன்களை அறியலாம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனிப்பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரத்திற்கான கிரக நிலைகள் வைத்து பலன்களை அறியலாம். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு, அனுஷ நட்சத்திரம் 4 பாதம், கேட்டு நட்சத்திரம் 4 பாதங்களில் உள்ளவர்களுக்கான கிரக நிலைகள். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சனி பகவான், பஞ்சம ஸ்தானத்தில் ராகு பகவான், களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான் வக்ரநிலை, லாபஸ்தானத்தில் கேத்து என கிரக நிலைகள் இருக்கிறது. இந்த வாரம் கிரக மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது 18/1/2025 அன்று சனிக்கிழமை செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஆகவே விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரத்திற்கான பலன்களை நீங்கள் அறியலாம். புத்தி கூர்மையோடு எதையும் செய்வீர்கள். வருங்காலத்திற்குண்டான எண்ணங்கள் அதிகரிக்கும். திட்டங்கள் மனதில் ஏற்படும். எதையும் சற்று முன்னேற்பாட்டோடு செய்து முடிப்பீர்கள். திட்டமிடல் என்பது மிக எளிமையானதாகவே இருக்கும். வருமுன் காப்போம் என்பது போல சில வேலைகளை கவனிப்பீர்கள். ஆனால் எதை செய்தாலும் பொறுமையான குணம் வேண்டும், விவேகம் வேண்டும். வேகம் கூடாது. அவசரமாக செய்து எந்த விதமான சிக்கல்களிலும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்க திறமையாக செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் இருக்கும். பயிற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடும். எதிலும் அவசரப்படாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே செய்த திறமையான பணிகளுக்கு உரிய நல்ல பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப்பெறும். கணவன் மனைவி தம்பதியர்களுக்கிடையே நெருக்கம் இருக்கும். உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும். நல்லது கெட்டது என அறிந்து செயல்படுவீர்கள். இதனால் நன்மைகள் கிடைக்கக்கூடும். பண வசதி கைகூடும். குழந்தைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவீர்கள். அவர்களிடம் அன்பு அதிகரிக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்த பின்பு அதில் ஈடுபடுவது நல்லது. பணவரத்து திருப்தியை தரும். மாணவர்களுக்கு எதையும் அவசரமாக செய்யாமல் யோசித்து செயல்படுவது நல்லது. படிப்பு பற்றிய கவலைகள் சற்று குறையும். எதிர்பார்த்த துறையை தேர்ந்தெடுப்பீர்கள். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும். பணவரவு திருப்தியை தரும். வேலைகளை முடித்துக் கொள்வீர்கள். எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பண குழப்பங்கள் நீருங்கும். அதே போல மன குழப்பங்களும் அகலும். மாணவர்கள் படிக்க வேண்டிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் கவலைகள் குறையும். சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். காரியங்களை சாதிப்பீர்கள். சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நன்மையாகவே அமையும். கூர்மையான மதி நுட்பத்தால் எந்த பிரச்சனையையும் எளிதாக தீர்த்து விடுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் நீங்கும். நல்ல முடிவுக்கு வரக்கூடும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். பார்ட்னர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீர்கள். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு எப்பொழுதுமே நல்லது. இந்த வாரம் கடிதம் மூலம் வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். கஷ்டங்கள் குறையும். மாணவர்களுக்கு படிப்பில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும். எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். பரிகாரம் ஸ்ரீ காசி விசாலாட்சி தேவியை வழிபட எதிர்ப்புகள் அகலும். காரிய தடைகள் நீங்கும். இந்த வாரம் ஏற்றம் முன்னேற்றங்கள் நிறைந்த வாரமாக அமைந்திட
எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த வாரம் நன்மைகள் பல பெற வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனிப்பாம் விரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. தனுசு ராசி அன்பர்கள், இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். மூலம் நட்சத்திரம் 4 பாதம், பூராட நட்சத்திரம் 4 பாதம், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். கிரக நிலைகள் என்று பார்க்கும் பொழுது ராசியிலேயே புதன் பகவான், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், ருணரோக சதுர்பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான் வக்ரநிலை, தொழில் ஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரக நிலைகள் அமைகிறது. கிரக மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது 18/1/2025 அன்று சனிக்கிழமை செவ்வாய் பகவான் களத்திர ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த வாரத்திற்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, வாகனங்களால் செலவுகள் இறக்க, மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் உதவிகள் கிடைப்பது கடினமாக இருக்கும். எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் மன தடுமாற்றங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலையே இருக்கும். வீண் அலைச்சல், எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகள் கூறிய வேலையை செய்து முடிப்பதில் தாமதங்கள் இருக்கும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படும். கணவன் மனைவி அனுசரித்து செல்லுங்கள். நண்பர்களோடு உறவினர்களோடு மனஸ்தாபம் உண்டாகலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெண்களுக்கு மன தடுமாற்றங்கள் இல்லாமல் எதையும் செய்யுங்கள். தேவையான உதவிகள் கிடைப்பதில் தாமதப்படும். வீண் அலைச்சல் உண்டாகும். மாணவர்களுக்கு கவனத்தில் தடுமாற்றம் இல்லாமல் பாடங்களை படிப்பது நல்லது. சக மாணவ மாணவிகளிடம் எச்சரிக்கையாக பழகுவது விசேஷம். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. மூலம் நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அடுத்த வேலையை எப்பேற்பட்டாவது செய்து விடுவீர்கள். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பலன் கொடுக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை தரும். உங்களது ஆலோசனைகள் கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள். ஆன்மீக நாட்டங்கள் உண்டாகும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வங்கள் உண்டாகும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு இந்த வாரம் சுப காரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம். காரிய வெற்றி உண்டாகும். இழுபறியாக இருந்தவை சாதகமான சூழ்நிலைகளாக முடியக்கூடும். தேவையற்ற கவலைகள் நீங்கும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவார்கள். பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களே, ஸ்ரீ கால பைரவரை வழிபடுங்கள். பைரவர பெருமானை வணங்கி வருவது மன அமைதியை தருவதோடு எல்லா நன்மைகளையும் உண்டாக்கும். ஆபத்தாரனாகிய அஜாமில பந்தனாகிய துஷ்ட நிகிரகாய சிஷ்ட பரிபால ஸ்வரூபாய மம தாரித்ரிய துக்க தகனாய மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராய தன ஆகர்ஷனாய ஸ்வரணாகர்ஷனாய சகல காரிய அனுகூல சித்திகராய சகல சத்ரு தோஷ நிவர்த்திகராய ஓம் ஸ்ரீ வடுக பைரவாய நமக. ஓம் ஸ்ரீ கால பைரவா போற்றி. ஓம் கல்பாந்த பைரவா போற்றி. ஓம் குரோத பைரவா போற்றி. ஓம் சம்ஹார பைரவா போற்றி. ஓம் சண்ட பைரவா போற்றி. ஓம் உக்ர பைரவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். கால பைரவ பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனிப்பாம் விரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கிரக நிலைகள் இந்த வாரம் பார்க்கும் பொழுது ராசியில் சூரிய பகவான், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான், பஞ்சம ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, களத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான்,
செவ்வாய் பகவான் வக்ரநிலை பாக்கியஸ்தானத்தில் கேத்து பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் புதன் பகவான் என கிரக நிலைகள் அமைந்திருக்கிறது. கிரக மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது 18/1/2025 அன்று சனிக்கிழமை செவ்வாய் பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த வாரத்திற்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் பல்வேறு நன்மைகள் உண்டாகும். கடினமான வேலைகளையும் செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் ஏற்படும். காரியத்தினுடைய வெற்றியால் மனதில் சந்தோஷம் இருக்கும். இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் வேகம் இருக்கும். புதிய ஆர்டர்கள் தொழில் முறையாக சில உற்பத்தி திறன் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் பற்றிய எண்ணங்கள், மனதில் இருந்த கவலைகள் நீக்கம். எதையும் சாதிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கையும் தைரியத்தோடு இருப்பீர்கள். எழுச்சி நிறைந்த வாரம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகத்தில் கொடுத்த வேலையை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடும். அலுவலக வேலையாக வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும். தம்பதியர்களுக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் குறையும். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். பிள்ளைகள் மீதான கவனம் தேவை. வாகனங்களால் செலவுகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். பெண்களுக்கு வேலைக்கு செல்பவர்களுக்கு மனதில் மகிழ்ச்சி இருக்கும். அது சம்பந்தமான சூழ்நிலைகள் தான் இருக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம். மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பது மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். தேர்வில் அதிக மதிப்பெண் குறிக்கோள்களுடன் செயல்படுவீர்கள். இந்த வாரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். கடன் பிரச்சனைகள் தீரும். ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டங்கள் குறையும். மார்க்கெட்டிங் துறையில் மிக சிறப்பாக பயணிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிக எளிதாக வேலைகளை செய்து முடிக்கக்கூடும். தலைமை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு ஏற்படும். திருவோண நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பாதியில் நின்ற வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடர்வீர்கள். சிலர் புதிய வீட்டிற்கு குடிபுகுவார்கள். கணவன் மனைவிக்கிடையில் திடீரென்று கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றங்கள் அடைய தேவையான உதவிகளை செய்து வருவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். வீண் அலைச்சல் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை. பரிகாரம் என்று பார்க்கும்பொழுது சனிக்கிழமை ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தீபம் ஏற்றி வணங்கி வழிபட உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள். கஷ்டங்கள் குறையும். இந்த வாரம் சேமங்கள் லாபங்கள் நிறைந்த வாரமாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களை இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக்கவே. கும்பராசி என்பர்கள் அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதயம் நட்சத்திரம் 4 பாதங்கள், புரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள். கிரகநிலைகள் என்று பார்க்கும் பொழுது ராசியில் சுக்கிர பகவானும் சனீஸ்வர பகவானும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, ருணரோக சத்ருஸ்தானத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான் லாபஸ் ரிப்பீட், ருணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபஸ்தானத்தில் புதன் பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் சூரிய பகவான் என கிரகநிலைகள் அமைந்திருக்கிறது. கிரக மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது 18/1/2025 அன்று செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். பலன்கள் இந்த வாரம் கௌரவ பிரச்சனைகள் உண்டாகலாம். நீங்கள் நல்லதாக பேசினாலும் எதிரில் உள்ளவர்கள் அதை தவறான கண்ணோட்டத்துடனேயே பார்ப்பார்கள். கும்பராசி அன்பர்களே, மற்றவர்களுடைய செயல்களால் மன அமைதி கெடவும் வாய்ப்புகள் உண்டு. சூரிய பகவானுடைய சஞ்சாரம் பணவரத்தை தரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் கூடுதல் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்து முடியும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் புதுமையை செய்வது பற்றி ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்கலாம். குடும்பத்தில் மனைவி குழந்தைகளோடு மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் உதவ முன்வந்தாலும் உதவி தாமதமாகத்தான் கிடைக்கும். சகோதரர்களால் மன வருத்தம் உண்டாகும்படியான சில செயல்கள் இருக்கலாம். கவனமாக இருங்கள். பெண்களுக்கு அடுத்தவர் பேசுவதை காதில் வாங்காமல் தவிர்ப்பது நல்லது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் குறையும். மனதில் எதிர்காலம் பற்றிய சிந்தனை உண்டாகும். மாணவர்களுக்கு சக மாணவர்கள் நண்பர்களிடம் அதிகம் பேசி பழகுவதை தவிர்ப்பது நல்லது. பாடங்களில் கூடுதல் கவனத்தோடு படிப்பது நன்மையை தரும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம். இந்த வாரம் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி அடைவீர்கள். மற்றவர்களோடு இருந்த பகை நீங்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். பணவரத்து கூடும். அரசாங்கம் மூலம் லாபம் உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம்
தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்படைவீர்கள். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். இந்த வாரம் குடும்பத்தில் மரியாதை கூடும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். கணவன் மனைவி கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மையை தரும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். பரிகாரம் என்று பார்க்கும்பொழுது ஸ்ரீ மாரியம்மனை தீபம் ஏற்றி வழிபட எல்லா துன்பங்களும் நீங்கும். காரிய வெற்றி உண்டாகும். இந்த வாரம் திருப்தி நிறைந்த வாரமாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களை இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனிப்பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக்கவே. இந்த வாரம் உங்களுடைய ராசி அமைப்பின்படி வார பலன்களை அறியலாம். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதத்தில் உள்ளவர்களுக்கான கிரக நிலை அமைப்புகள். ராசியில் ராகு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவான், லாபஸ்தானத்தில் சூரிய பகவான், அயனசயன போகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான் என கிரக நிலைகள் இருக்கிறது. கிரக மாற்றங்கள் என்று பார்க்கும்பொழுது 18/1/2025 அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். பலன்கள் மீனராசி அன்பர்களே, இந்த வாரம் பணவரத்து அதிகரிக்கும். அறிவு திறமை வெளிப்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும். அடுத்தவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம். கவனம் தேவை. அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலம் வியாபாரம் வளர்ச்சி பெறும். அடுத்தவர்கள் கூறும் ஆலோசனைகளை ஏற்கும் போது கவனம் தேவை. அவற்றை ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்லுங்கள். பிள்ளைகள் நலனில் அக்கறை தேவை. விருந்தினர்கள் வந்து செல்வார்கள். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி அமையும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். விளையாட்டுகளில் கவனம் செலுத்துங்கள். கல்வியிலும் கூடுதல் கவனம் தேவை. இதுவே உங்களுக்கு இந்த வாரம் நன்மையை ஏற்படுத்தும். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ராசியாதிபதி குரு பகவான் தனது சஞ்சாரத்தின் மூலம் சாதகமான பலனை தருவார். பணவரத்து காரிய தடைகள் நீங்கும். மனதில் ஏதாவது கவலை தோன்றும். பய உணர்வு உண்டாக்கும். தூக்கம் குறையலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த வாரம் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. அடுத்தவரோடு பகை ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் மத்தியமமாக இருக்கும். தொழில் தொடர்பாக அலைய வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். சரக்குகளை அனுப்பும் போது பாதுகாப்பாக அனுப்பி வைப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் காரிய தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அலுவலக பணிகள் மெதுவாகத்தான் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. தம்பதியர்களுக்கிடையே வாக்குவாதங்கள் தோன்றலாம். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவது சிறப்பு. திடீர் செலவு உண்டாகும். பரிகாரம் என்று பார்க்கும்பொழுது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் வெற்றிக்கு உதவும். கடன் பிரச்சனைகள் குறையும். கல்வியில் வெற்றி உண்டாகும். இந்த வாரம் சுப யோக பலன்களை பெற வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். சிறப்பு நிறைந்த வாரமாக அமைய பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.